பொதுவாக மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்க பேரா மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அப்படின்னா அவங்க மேலே நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஏன் ஈவன் போலீஸ்காரங்களை பிடிக்காதவங்களுக்கு கூட மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஒரு டிசிப்ளின்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஆனால் அந்த டிசிப்ளின் மீதே ஒரு கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் தான் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய ஒரு ட்ரெயினில் நடந்திருக்கு. ஒரு 20 பேர் கொண்ட பேரா மிலிட்ரி ஃபோர்ஸஸ் சேர்ந்த அந்த டீம் வந்து அந்த ட்ரெயினில் போகிறப்போ பண்ண விஷயங்கள், அந்த சம்பவங்கள் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டே இருக்கு. சரி, இந்த 20 பேர் இதை மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுனாலேயே நாம் மிலிட்ரி அவங்களுடைய டிசிப்ளினை கொஸ்டின் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. ஆனால் அவங்க செஞ்ச அந்த சம்பவத்துக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறி. இந்த சம்பவம் 7ஆம் தேதி இரவு நடந்து நேத்தி ஃபுல்லா வைரல் ஆயிருக்கு. இதுவரைக்கும் அந்த 20 பேர் மீது என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வெளியில தெரியவே இல்லை. ஒரு கொஸ்டினபிள் ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. நீங்க ட்ரெயின்ல போறவங்க, ஃபேமிலியோட போறவங்க, லேடிஸோட போறவங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பிரபா டாக்ஸில் நான் பேசக்கூடிய கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க. வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் தேதி நைட்டு சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு இருந்த சேரன் எக்ஸ்பிரஸில் தான் இந்த நம்ம எதிர்பார்க்காத யாரும் ஒரு தலை குனியக்கூடிய ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சென்னை சென்ட்ரலில் ஒரு 20 பேர் கொண்ட பேரா மிலிட்ரி ஃபோர்ஸ் அந்த டீம் வந்து அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி இருக்காங்க. நமக்கே தெரியும் தமிழ்நாட்டில் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் அப்படின்னா எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கும், நிற்க கூட இடம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அங்கே ஏறின அந்த டீம் வந்து எங்களுக்கு உட்கார இடம் கொடுங்க, நாங்கள் டியூட்டி முடிச்சுட்டு வந்திருக்கோம், ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சில உட்காந்துருந்தவங்க, ஆல்ரெடி உட்காந்துருந்தவங்க அவங்களெல்லாம் எழுப்பிட்டு இவங்க உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அப்போவே அவங்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக்கு ரொம்ப வியர்டாக இருந்திருக்கு. பட் அவங்க வந்து ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிறவங்க ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இடம்லாம் கொடுத்துருக்காங்க. இடம் கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே ட்ரெயின்குள்ளேயே உட்காந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் குரூப்பா உட்காந்து சீட்டு விளையாண்டுருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருந்த வரைக்கும் இந்த விஷயம் ரொம்ப அமைதியாக தான் இருந்தது. ஆனால் நமக்கே தெரியும், குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை வர்றது அப்படிங்கிறது இங்கே எங்கேயுமே நடக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி அந்த டீமுக்குள்ளேயே, அந்த 20 பேர் கொண்ட அந்த டீமுக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிக்குது, ரத்த காயம் வரைக்கும் போகுது. ஸோ அங்கே இவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுனால என்னதான் க்ரௌடு கூட்டம் அப்படின்னாலும் இந்த ட்ரெயின் வந்து சென்னை சென்ட்ரலில் நைட்டு ஒரு 10 மணிக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ 11 மணி 12 மணி ஆகிறப்போ நின்றுட்டு இருக்கவங்க கூட தூங்கிட்டு போவாங்க ட்ரெயினில் நம்ம பார்ப்போம். ஆனால் அதை மாதிரி க்ரௌடில், அதை மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க போடுற சத்தம் இதெல்லாம் தாங்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் போயிட்டு இதை மாதிரி சத்தம் போடாதீங்க, இங்கே நிறைய குழந்தைங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்குறப்போ பேராமிலிட்ரி ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. கன்னை எடுத்து வச்சு காட்டி மிரட்டியிருக்காரு. ஸோ கன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று, நம்ம எதற்காக போலீஸுக்கோ மிலிட்ரிக்கோ அதை கையில் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவர் அதை மறந்து ஒரு பப்ளிக்கிட்ட அந்த கன்னை எடுத்து காட்டின விஷயம் அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்பவே வைரல். கன்னை எடுத்து காட்டின விஷயத்த நம்ம அவ்வளவு சாதாரணமாக கன்னை எடுத்து காட்டினார் தானே, எதுவும் சுடுலியே அப்படின்லாம் நம்ம ரொம்ப கேஷுவலாக நார்மலைஸ் பண்ணிட்டு கடந்து போனோம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். ஏன்னா கன்னை எடுத்து காட்டினவர் ஆல்ரெடி சரக்கு அடிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ யாரையாவது சுட்டுந்தாரு அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு நேஷ்னல் இஷ்யூ. ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸில் இருந்தவங்க ஒரு பப்ளிக்கை ட்ரெயினில் வந்து ட்ரிங்க் அண்ட் இதில் இருந்து சுடுறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அங்கே இருந்தவங்க அவர் கன் எடுத்து காமிச்சிருக்காரு, அங்கே இருக்கிறவங்களாம் சத்தம் போட்டிருக்காங்க. ஆனாலும் அங்கே இருந்த சில பப்ளிக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப துணிச்சலாக உங்களுக்கு எதுக்கு கன்னு கொடுத்துருக்காங்க, பப்ளிக்கை சுட தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்லாம் இது வந்து ரொம்ப ஒரு ஆர்கியூமெண்ட்டாக போயிருக்கு. அங்கே இருந்தவங்க காலனியை எடுத்து அவங்களை அடிச்சதா, காலனி அப்படின்னா நம்ம தெரியும் அவங்க மிலிட்ரி ஃபோர்ஸஸ்னா கண்டிப்பாக ஷூஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய சில பப்ளிக் அடித்ததாகவும் இந்த வாக்குவாதெல்லாம் முத்தி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு.
கன்னு வச்சிருக்காங்க, எல்லாம் ஒரு 20 பேர் கொண்ட டீம் இருக்காங்க, குடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு தெரியல. ஏதாவது பண்ணா என்ன பண்றது, கிரௌடு அங்கங்க மூவ் பண்றது கூட அந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல இடம் இல்லை. அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு பயம். ஸோ எமர்ஜென்சி அந்த செயினை பிடிச்சி ட்ரெயினில் இழுக்கிறாங்க. அந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் இங்கே சென்னையிலேருந்து ஒரு 3 மணி நேரம் டிராவல் பண்ண அந்த நேரத்தில் ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சோலார்பேட் ஸ்டேஷனில் வந்து ட்ரெயினை நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு உடனே இதே மாதிரி செயினை பிடிச்சி நிறுத்தினதுனாலேயே உடனே எமர்ஜென்சிக்காக அங்கே வந்து ரயில்வே போலீஸ் எல்லாமே வந்திருக்காங்க. வந்து அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு என்கொயரி பண்ணிட்டு அங்கே இருந்த அந்த 20 பேர் டீமையும் கீழே இறக்கிட்டு இது சம்பந்தமா இந்த சம்பவம் நடக்கிறப்போ அவங்க அடிச்சுக்கிட்டப்போ அந்த பிளட் வந்தது, அது எல்லாமே அங்க வீடியோவா அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் தெரியும். ஒரு சின்ன சம்பவம் நடக்குது அப்படின்னாவே அதை நம்ம வீடியோவா இப்போலாம் உடனடியாக மொபைல் எடுத்து கவர் பண்ணிடுறோம். ஸோ அதே மாதிரியே கவர் பண்ணதை வந்து அங்க இருக்கக்கூடிய ரயில்வே போலீஸ் வந்து அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லி இதெல்லாம் ஒரு ஆதாரமா எடுத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க 20 பேரையும் கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த ட்ரெயின் வந்து அங்கேருந்து புறப்படுது. ஸோ இந்த சம்பவம் முடிஞ்சிடுச்சு. இதுதான் பெரிய வைரல். ஒரு மிலிட்ரியில் இருக்கக்கூடியவங்க இப்படி வந்து பப்ளிக்கிட்ட நடக்கிறாங்க, கன் எடுத்து காட்டுறாங்க. ஒருவேளை யாரையாவது சுட்டுருந்தாங்கன்னா போதையில் அப்படிங்கிறது இந்நேரம் நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். மேபி இது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவாக கூட மாறி இருக்கலாம். அதாவது இந்தியாவில் ஒரு மிலிட்ரி மேன் வந்து ட்ரிங்கன்ல இதை மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவான ஷேடை இன்டர்நேஷனல் லெவலில் உருவாக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் நேற்று ஃபுல்லாக பார்த்தோன்னா ரொம்ப ட்ரெண்டு இதை மாதிரி நடந்த சம்பவம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம அந்த விஷயத்தை கடந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஆக்ஷன் அவங்க மேலே என்ன எடுத்தாங்க, அதை மாதிரி நடந்துக்கிட்ட அவங்க மீது என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் வெளியில் தெரிய வரவே இல்லை. இதை மாதிரி விஷயங்களில் நம்ம மொத்த மிலிட்ரி ஃபோர்ஸையும் நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. பட் இவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தானே அடுத்து இதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே ட்ரெயினில் வந்து போகிறவங்க அப்படிங்கிறது ஃபேமிலியோட, குழந்தைங்களோட, பெண்கள் கூட போகிறவங்க எல்லாமே மோஸ்ட்லி பஸ்ஸை விட ட்ரெயினை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. குழந்தைங்கள வச்சுட்டு போகிறவங்க எல்லாமே ட்ரெயினை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற சூழலில் ட்ரெயினில் அந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் நாம் இருந்திருந்தோம் அப்படின்னா நாம் எப்படி ஃபீல் பண்ணியிருப்போம், நமக்கு அந்த நொடி எப்படி இருந்திருக்கும், நம்ம அப்பா அம்மா நமக்கு தெரிஞ்ச லேடிஸ் வந்து அதில் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாம் எப்படி பதறி இருப்போம், எப்படி பதறி போய் ஓடி இருப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கவே பயமாக இருக்குது. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு நொடி உயிர் பயத்தை காட்டிட்டு இப்படி நடந்தவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் இன்னும் வெளியே தெரிய வரவே இல்லை. கண்டிப்பா இந்த விஷயம் வெளியில தெரியணும். அதற்காக தான் நம்ம இந்த விஷயத்தை பேசுறோம். இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அது வைரல் ஆச்சு அப்படிங்கிறத தாண்டி வாட் பிஹைண்ட் திஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான ஒரு கேள்வி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ்லையும் தேடி பார்த்துட்டேன். இது வெப்சைட்லையும் நிறைய வெப்சைட்லையும் போய் பார்த்துட்டேன். இது தொடர்பாக என்ன ஆக்ஷன் அவங்க மீது எடுத்திருக்காங்க அப்படின்னு எங்கேயுமே எந்த அப்டேட்டும் இல்லை. இது ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய தப்பா அப்படின்னா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். கன் எடுத்தவர் சுட்டு இருந்தா இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு. ஸோ கண்டிப்பா இது ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். பப்ளிக்கையே ஒரு அவ்வளோ மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் இங்கேருந்து டார்ச்சர் பண்ணிட்டு போயிட்டு அவங்களுக்கு உயிர் பயத்தை காட்டிட்டு ஒரு நம்மளுடைய சர்வீஸ்க்காக கொடுக்கப்பட்ட கன்னை எடுத்து பப்ளிக்கை மிரட்டுறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பப்ளிக் இஷ்யூ, நியூசன்ஸ் கேஸ் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் தகவல் வெளிவரவே இல்லை. உங்களுக்கு இதில் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்க. நீங்கள் இதை மாதிரி விஷயங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுத்தா திரும்ப இதை மாதிரி விஷயங்கள் நடக்காத இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. We'll see you on next video. Bye viewers.